வந்திருக்கும் அனைவரையும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வரவேற்கிறேன். எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த மாலை பொழுதிலே நேரத்தை ஒதுக்கி வந்த நாம் அனைவரையும் நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எனவே நம்மளை ஆசீர்வதிக்கும் தேவனை போற்றி இந்த நேரத்திலே பாடப்போகிறோம். அனைவரும் எழுந்திருந்து முதலாவது பாடலை பாடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமாம் என்ற பாடலை அனைவரும் கைகளை தட்டி உற்சாகத்தோடு பாடுவோம். இந்த உலகத்தில் நாம் எதை பேசினாலும் எதை செய்தாலும் எந்த ராஜ்யத்துக்காக எந்த நாடு அல்லது எந்த யாராக இருந்தாலும் எதற்காக போராடி எதற்கு யுத்தம் செய்தாலும் கூட நம் அனைவருக்கும் தெரியும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே உலகத்துக்கு இரட்சகர் என்று. எனவே நாம் அந்த இரட்சகரை இந்த நாளிலே பாடல்கள் மூலமாக மகிமைப்படுத்த வேண்டும். எனவே கைகளை சும்மா வைத்து கொண்டிருக்காமல் இங்கு வார்த்தைகள் போடப்படும். நல்ல முன்னை விட நல்ல இசைக்கருவிகள் இருக்கிறது. எனவே சத்தமாக இவர்களை விட மைக்கில் படிக்கிறவர்களை விட சத்தமாக படிக்கும். நாம் இந்த சபையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். சகோதரன் ஆனந்தகுமார் அவர்கள் வந்து ஜெபித்து ஒப்பு கொடுப்பார்கள். பிதாவே, இந்த மாலை வேளையிலே எங்களுடைய சொந்த பாசையிலே
கருத்தோடு ஆழமான சிந்தனைகளோடு இந்த பாடல்களை படிக்கவும் ஆத்திய கருத்தியல் வாசிக்கும் சகோதரர்களுக்காகவும் சகோதரிகளுக்காகவும் விசேஷமாக நன்றி செலுத்துகிறோம். பாடல் படிக்கும் ஆற்றல் உள்ள சகோதர சகோதரிகள் எங்கள் மத்தியிலே வைத்திருக்கிறீர், அதுக்காக விசேஷமாக நன்றி செலுத்துகிறோம். கருத்தோடு இந்த பாடல்களை பாடி நாங்கள் எங்கள் உள்ளத்தை ஆயத்தப்படுத்தி இந்த நாளிலே உம்முடைய வசனத்தை எங்கள் மத்தியிலே பயந்து கொள்ள இருக்கும் சகோதரனுக்காக விசேஷமாக வருகிறோம். காலம் எடுத்து வசனத்தை ஆயத்தப்படுத்தி பரிசுத்தாவியின் மூலமாக இந்த நாளிலே எங்களுக்கு தெளிவுபடுத்த இருப்பதற்காக விசேஷமாக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தேவைக்கு தக்க விதமாக இந்த நாள் ஒரு நாள் ரட்சிப்பு நாளாக இருக்கக்கூடும். தேவனே, முக்கியமாக ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருப்பவர்கள் பிற்காலத்திலே யூடியூபின் மூலமாக பார்க்க இருப்பவர்களுக்காகவும் விசேஷமாக இந்த வேளையிலே வேண்டி நிற்கிறோம். அவர்களையும் நீ தொழ வேண்டும் என்று வேண்டுகிறோம். தேவைகளோடு இருக்கும் மக்களை நீ சந்திக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். நீர் இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது நன்மை செய்பவராக சுற்றித் திருந்தீர் தேவனே. எங்கள் பாரங்களை நீர் அறிந்தவராக இருக்கிறீர். எங்கள் கவலைகள், துக்கங்கள், துன்பங்கள், நோய்கள் எல்லாவற்றையும் அறிந்த தேவனாக இருக்கிறீர். அவை எங்கள் மேல் கரிசனை கொண்டு இந்த நாளிலே எங்களை ஒன்று கூட்டி சேர்த்திருக்கிறீர். நாங்கள் சொற்ப பேராக இருந்தாலும் நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து விசேஷமாக சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயது போனவர்கள் இந்த சபையில் இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கு தக்க விதமாக நீர் எங்களோடு பேச வேண்டும். இந்த மாலை நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி நிற்கிறோம். ஆமேன். நாம் அனைவரும் எழுந்திருந்து அடுத்த பாடலுக்கு கடன் செல்ல போகிறோம். இங்கு சுற்றி என்ன நடக்க போகிறது என்று நமக்கு கவலை இல்லை, தேவையும் இல்லை. இங்கு என்ன நடக்கிறது என்றும் தேவையில்லை. உங்கள் உள்ளத்துக்குள் என்ன நடக்க போகிறது அதே முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. எனவே எழுந்திருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வசனங்களை தியானித்து சத்தத்தோடு பாடுவோம். கைகளை தட்டி அனைவரும் எழுந்திருந்து பாடுவோம். இயேசு தான் லோக ரட்சகர், வேறு யாரும் இல்லை என்ற பாடலை கைகளை தட்டி பாடுவோம். அனைவரும் எழுந்திருந்து பாடுவோம். உலக
அனைவரும் எழுந்திருந்தே தொடர்ந்து சில பாடல்களை தொடர் பாடலாக பாடப்போகிறோம். இதற்கான நீங்கள் கைத்தட்டி ஆக வேண்டும். என்னை சோர்வுக்குள் உட்படுத்தாமல் கைகளை தட்டி உற்சாகமத்து பாடுங்கள். என்னை பார்க்க வேண்டாம், இங்கே பார்த்து பாடுங்கள். நாங்கள் ஆரம்பிப்போம். சந்தோஷம் பொங்குதே இந்த பாடலில் துவங்கி உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற இந்த பாடலை முடிக்கப் போகிறோம். அனைவரும் சத்தத்தோடு கைகளை தட்டி பாடும் தொடர் பாடல் ஒன்று. கைகளை தட்டுங்கள். Thank you.
நமக்கு அன்பு செலுத்தி நம்மை மீட்கும் தேவனுக்கு இதைவிட சத்தமாகவும் உற்சாகத்தோடும் பாட முடியும். எனவே கலைத்திருப்பீர்கள் அனைவரும் அமருவோம். நாம் அந்த கலைப்பை ஆற்றுவதற்காக ஒரு விசேஷ பாடலுக்கு செய்ய போகிறோம். செயின்ட் டிவோன் சகோதரன் நமக்கு அவர் பாடலை கொண்டு வருவார். நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை சேவிக்கலையே. நான் தானாக வந்திருக்கிறேன். நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா?
மார்த்தாலை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே, எஸ்தரை போல் எதையும் செய்யவில்லையே, எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே, நான் வீணாகி பாலாகி வந்திருக்கிறேன். நானாகவே வந்திருக்கிறேன். உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? நன்றி. அருமையான பாடல். நிச்சயமாக நான் நானாகவே வந்திருக்கிறேன், உம்முடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். இங்கே இருக்கும் நாம் எத்தனை பேர் அந்த நினைப்போடு வந்திருப்போம் என்று தெரியாது. நாங்கள் பார்த்தோம், வேதத்தில் உள்ள சில பாத்திரங்களை சுற்றி காட்டி அந்த பாடலிலே நான் அவர்களைப் போல் இல்லை என்று நாங்கள் பார்த்தோம். நிச்சயமாக நாங்கள் அந்த நிலையில் தான் இருக்கிறோம். எனவே நாம் தேவனை இந்த நேரத்திலே துதித்து தேவனை ஆராதனை செய்ய முடியும். தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நாம் அனைவரும் எழுந்து இறுதியான பாடலை பாடப்போகிறோம். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மில் உள்ளம் பொங்குகிறது. அனைவரும் எழுந்திருந்து பாடும். Thank you.
வார்த்தைக்கு செவி சாய்க்க போகிறோம். சகோதரன் வரப்பிரசாத் அவர்கள் தேவ செய்தியை கொண்டு வருவார்கள். நாளில் இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி அன்புடனே வரவேற்கின்றோம். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே, எங்களுடன் நீங்கள் பேச வேண்டும். ஆண்டவரே, எங்களும் இந்த கத்துக்களாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆமென். வழமையாக நாங்கள் எங்களுடைய செய்திகளை இணையதளத்திலே பதிவிடுவதுண்டு. அப்படி பதிவிடும் பொழுது நாங்கள் ஒவ்வொரு செய்திக்கும் ஒவ்வொரு தலைப்பு கொடுப்போம். பொதுவாக இங்கே பிரசங்கிக்கும் பொழுது அந்த செய்திகளுக்கு தலைப்புகளை குறித்து நாங்கள் பேச மாட்டோம். ஆனால் பதிவிடும் பொழுது அந்த செய்திக்கு ஒரு தலைப்பு போட்டு நாங்கள் பதிவேற்றம் செய்வோம். இன்று நாளின் செய்தியின் தலைப்பை நீங்கள் பார்த்தால் சிலருக்கு கோபம் வரலாம். இன்றைய நாளின் தலைப்பு எனக்கு எதற்கு இயேசு. எனக்கு எதற்கு இயேசு. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது வசனம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது வசனம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். இது எங்களுடைய வாழ்க்கையில் 100க்கு 100% உண்மையான கூற்று. இன்று நாங்கள் இருக்கிறோமா இருந்தால் அது 100க்கு 100% தேவனுடைய கிருபையினாலே. நான் இளவயதிலிருந்து சிறு வயதிலிருந்து இந்த சபையில் வளர்ந்தவன். சபையில் இருந்தவர்கள் என்னுடைய வாழ்க்கை கதையை தெரியும். ஆக நாங்கள் வந்த கடந்த காலங்கள் உங்களுக்கு தெரியும். இதே போல் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை கதையும் தெரியும். ஆகவே நாங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது நாங்கள் இன்று இங்கே இருப்பது தேவனுடைய கிருபையினால் தான். அவர் இல்லாமல் எங்களால் எதுவும் செய்து கொள்ள முடியாது. ஆகவே நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். நாங்கள் எங்கே இருந்தாலும், நாங்கள் கல்வி கற்க போனாலும் நாங்கள் தேவனுடைய உதவியை நாடுகிறோம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் பரிபூர்ணமாய் கொடுக்கிறவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவர் உங்களுக்கு தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது நாங்கள் கல்வி கற்கும் நேரத்திலே எங்களுக்கு சிக்கல்கள் வரும் நேரத்திலே தேவனுடைய உதவியை நாடுகிறோம். தேவன் நமக்கு ஞானத்தை தருகின்றார். நாம் தொழில் செய்யும் நேரத்திலும் நமக்கு தகுந்த தொழிலுக்காக தேவனிடத்தில் உதவி தேடுகிறோம். தேவன் நமக்கு தக்க தொழிலை தேடி தருகிறார். நம்முடைய தேவைகளை தேவன் சந்திக்கின்றார். இவை எல்லாமே தேவன் நமக்காக செய்து கொடுக்கின்றார். தேவன் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். நம்முடைய தேவைகளில் நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய பலவீனங்களில் நம்மை தாங்குகின்றார். 100க்கு 100% உண்மையானது. ஆனால் நாங்கள் ஒரு நிமிடம் எடுத்து சிந்தித்து பார்த்தால் இந்த உலகத்திலேயே ஞானவான் நான் மட்டும்தானா? இந்த உலகத்திலேயே கல்வி கற்றவன் நான் மட்டும்தானா? இல்லை. என்னுடைய ஆசிரியர்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள், தேவனுடைய உதவியை நாடாதவர்கள், அவர்கள் ஞானவான்களாக இருக்கிறார்கள். உலகத்திலேயே செல்வந்தன் நான் தானா? இல்லை. இந்த உலகத்தில் பணக்காரருடைய பட்டியலை எடுத்து பார்த்தார் எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியும்? எத்தனை பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள்? எத்தனை பேர் தேவனை பின்பற்றுகிறார்கள்? எத்தனை பேர் தேவனுடைய உதவியை நாடுகிறார்கள்? அவர்கள் என்னை விட சிறப்பாக வாழுகிறார்கள், என்னை விட சிறந்த நிலையில் இருக்கிறார்கள். அப்படி என்றால் எனக்கு எதற்கு இயேசு? அதே அதிகாரத்தில் சற்று வசனங்கள் நாங்கள் கீழே இறங்கி வந்து பார்த்தால் 19ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19வது வசனம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால், இம்மைக்காக மாத்திரம்
நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம். எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம். பரிசுத்த வேதாகமத்திலே இந்த இம்மை மறுமை எனும் 2 சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இம்மை மறுமை. இம்மை என்பது இந்த உலகத்துக்குட்பட்டது. மரணிக்கும் வரை, நாம் சாகும் வரை நாம் வாழும் இந்த உலகம், அது இம்மை. நாம் இந்த மரணக்கோட்டை தாண்டும் பொழுது அது மறுமை ஆகின்றது. இந்த மரணத்தை தாண்டிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழ இயேசு எனக்கு தேவையில்லை. இந்த உலகத்தில் வாழ இயேசு எனக்கு தேவையில்லை. ஆனால் இந்த உலகத்தை கடந்து நான் மறுமைக்குள் போகும் பொழுது இயேசு இல்லாமல் நான் போகக்கூடாது. இயேசு இல்லாமல் யாரும் போகக்கூடாது. இயேசு தேவை. யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் 8வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷ புத்தகம் 8வது அதிகாரம். அன்றைய இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகிறார் 23வது வசனத்திலே. யோவான் சுவிசேஷ புத்தகம் 8வது அதிகாரம் 23வது வசனம். 8வது அதிகாரம் 23வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன். அதாவது நீங்கள் இந்த பூமியிலிருந்து உண்டானவன். தாழ்வு என்று சொல்லும் பொழுது அவர் இந்த பூமியை குறிக்கின்றார். நீங்கள் பூமியிலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்வில் பரலோகத்திலிருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்தில் உண்டானவர்கள், நான் இந்த உலகத்தில் உண்டானவன் அல்ல என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆக இயேசு கிறிஸ்து இந்த பாகுபாட்டை தெளிவாக காண்பிக்கின்றார். அன்றைய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலிருந்து வந்தவர் அல்ல. எங்களுக்கு தெரியும் 2000 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார். ஆனால் அது அல்ல அவருடைய ஆரம்பம். அவர் பரலோகத்திலிருந்து வந்தவர். தொடர்ந்து 24ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். நானே அவர், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். உடனே ஒரு கேள்வி வர வேண்டும் அல்லவா? நானே அவர், யார் அவர்? யார் அவர்? அதே கேள்வி அவர்கள் கேட்கிறார்கள் 25வது வசனத்திலே. 25வது வசனத்திலே கேட்கிறார்கள். அதற்கு அவர்கள், நீர் யார் என்றார்கள். நீர் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தான். ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தான். பரிசுத்த வேதாகம் ஆரம்பிக்கும் பொழுதே 1வது வசனத்திலேயே சொல்லப்படுகிறது, ஆதியிலே தேவன் என்று தான் ஆரம்பிக்கிறது. அந்த தேவன் தான் மனித உருவாகி 2000 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவாய் வந்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் தான் 2000 வருடங்களுக்கு முன்பதாக மனித உருவிலே அவதரித்து இந்த பூமிக்கு வந்தார். ஆக இந்த பூமிக்கு வரும் பொழுது அவருடைய ஆரம்பம் அல்ல, அவருடைய ஆரம்பம் ஆதி முதலாக இருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதி முதற்கொண்டு இருந்தவர். அவருக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. ஆதியும் இல்லாதவர், அந்தமும் இல்லாதவர். அப்படிப்பட்ட தேவன் உங்களை என்னை இந்த இம்மையை தாண்டி மறுமைக்கு எடுத்து செல்வதற்காக, அந்த இம்மையை தாண்டி நாம் மறுமைக்குள் போகும் பொழுது நாம் அவரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் உயர்விலிருந்து இந்த தாழ்வுக்கு, பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு தாழ்ந்து வந்தார். அவர் வந்து எங்களுடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக சிலுவையிலே அவர் இரத்தம் சிந்தி மரித்து எங்களுடைய பாவங்களுக்குரிய தண்டனையை செலுத்தி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து இன்றும் உயிரோடு இருக்கிறவராக மீண்டும் பரலோகம் சென்றிருக்கிறார். அதனாலே நான் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது அவரை நான் விசுவாசித்தால் நான் அவரிடத்தில் போக முடியும். அதுதான் அவர் இங்கே சொல்கிறார், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள். ஆகவே அன்றைய இயேசு கிறிஸ்து தான் அவர். அன்றைய இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே அந்த
மீட்பு இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே உங்களுக்கு இரட்சிப்பு இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் உங்களுக்கு மறுமையில் உங்களை கொண்டு சேர்க்க முடியும் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் நீங்கள் சாகும் பொழுது உங்கள் பாவங்களிலேயே சாவீர்கள். பாவம் உங்களுடனே கூட வரும். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை, உங்களுடைய பாவங்களுக்குரிய தண்டனை உங்களை வந்து சேரும். அதுதான் அதன் அர்த்தம். ஆக இயேசு எனக்கு எதற்கு தேவை? இந்த உலகத்தில் நான் இயேசு இல்லாமல் வாழலாம், வாழ்ந்து விடலாம். அது இப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்குமோ தெரியாது. ஆனால் கட்டாயம் நான் இந்த உலகத்தை கடந்து மறுமைக்கு போகும் பொழுது இயேசு தேவை. நானே அவர் என்று சொல்லும் பொழுது உடனே எங்களுக்கு ஞாபகம் வரும். பரிசுத்த வேதாகமத்தில் பழக்கப்பட்ட நமக்கு உடனே ஞாபகம் வரும் இயேசு கிறிஸ்து நானே 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 என்று சொன்ன வசனங்கள். நானே ஜீவ அப்பம், நானே ஜீவ தண்ணீர், நானே உலகத்துக்கு ஒளியாய் இருக்கின்றேன், நானே நல்ல மேய்ப்பன், நானே வாசல், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கின்ற பாடலிலும் பாடினோம், வழியும் சத்தியம் ஜீவனும் அவரே என்று. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு தெரிந்த விடயங்கள். ஆனால் இந்த நாளின் செய்தியில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது இந்த அறிவு அல்ல. இயேசு கிறிஸ்து யார் என்ற இந்த அறிவு அல்ல. இவர் இயேசு கிறிஸ்து இங்கே பேசிய இந்த கூட்டத்தார் வேத வசனங்களை நன்கு அறிந்திருந்தார்கள். ஆகவே தான் அவர் சொல்கிறார், ஆதி முதலாக இவங்களுக்கு சொல்லப்பட்டவர் தான் நான். ஆதியிலிருந்து ஆதியாகமத்தில் அந்த ஏதேன் தோட்டத்திலே உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொன்னதிலிருந்து ஆபிரகாமுக்கு உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னதிலிருந்து மோசேக்கு உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்ப பண்ணுவேன் என்று சொன்னதிலிருந்து தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், அவன் எனக்கு சித்தமானது எல்லாம் செய்வான் என்று சொன்னதிலிருந்து நம்முடைய மெய்யாக நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய மீறுதலின் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தை அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று எசாயா புத்தகத்தில் சொன்னதிலிருந்து நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார், கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும் என்று எசாயா புத்தகத்தில் சொல்லப்பட்டதிலிருந்து பழைய ஏற்பாடு முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கப் போகின்றார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுடைய பாவங்களுக்காக சாகப் போகின்றார், நம்முடைய பாவங்களுக்காக உயிர்த்தெழப் போகின்றார், நம்மை மீண்டும் வரப்போகிறார், இந்த பூமியின் மீது அரசாட்சி செய்ய போகிறார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக இருந்தே பல காலமாக ஏறத்தாழ 4000 வருடங்களாக சொல்லப்பட்டு வந்தது. ஆதி முதலாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டு வந்தது. அந்த அறிவு அவர்களுக்கு இருந்தது. அந்த வேத வாக்கியங்களை அறிந்திருந்தவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லும் பொழுது நான் ஆதி முதலாக உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தான் என்று சொல்லப்படுது. 27வது வசனத்தில் யோவான் 8:27 பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயாலேயே தான் யார் என்று சொன்ன பிறகும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயினாலேயே உங்கள் பாவங்களுக்கு நான் தேவை, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட நான் தேவை என்று சொன்ன பிறகும் அவர்களால் அதை விசுவாசிக்க முடியாமல் போயிடுச்சு. இதே போல இன்னும் ஒரு ஒப்பான ஒரு சம்பவம் இருக்கிறது. ஒரு பணக்கார வாலிபனான தலைவன் ஒருவன், ஒரு செல்வந்த வாலிபனான தலைவன் ஒருவன் ஓடி வருகிறான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடத்தில் வந்து முழங்காட்படி இருக்கிறான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக. அவன் ஒரு வாலிபன், வாழ்வதற்கு வயது இருந்தது. அவன் செல்வந்தன், பணக்காரன், செலவழிக்க செல்வம் இருந்தது. அவன் ஒரு தலைவன், அனுபவிக்க அதிகாரம் இருந்தது. வாழ வயதும் செலவழிக்க செல்வமும் அனுபவிக்க அதிகாரமும் இருந்தாலும் கூட அவன் மனதிலே ஒரு குறைவு காணப்பட்டது. அவனுக்கு ஏதோ ஒன்று மனதுக்குள்ளே குறைவாய் இருந்தது. அவன் வந்து கேட்கின்றான், ஆண்டவரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவன் மீது அன்பு கூறுகிறார். அவன் மீது அன்பு கூர்ந்து அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் அவன் அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் துக்கமுகமாய் போகின்றான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பிறகும்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன பிறகும் அவன் துக்கமுகமாய் போகின்றான். அவனுக்கு விடை கிடைத்தது, ஆனால் தீர்வு கிடைக்கவில்லை. அவன் கேட்ட கேள்விக்கு பதில் அவனுக்கு கிடைத்தது, ஆனால் அவனுடைய பிரச்சனை தீரவில்லை. ஆக இந்த இரண்டு சந்தர்ப்பங்களிலும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் தங்கள் பாவங்களிலேயே தங்கள் வாழ்நாளை கழித்து போகிறார்கள். இன்னும் இரண்டு சந்தர்ப்பங்களை நான் காட்ட விரும்புகிறேன். அவர்களும் இதே கேள்வியை இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்கிறார்கள், நீர் யார் என்று. ஆனால் அவர்கள் இருவருடைய வாழ்க்கையும் மாற்றம் பெறுகிறது. நாங்கள் சற்று 2 பக்கங்கள் அங்காலை திருப்பினால் 9ஆம் அதிகாரத்திலே, யோவான் சுவிசேஷ புத்தகம் 9வது அதிகாரத்திலே ஒரு பிறவி குருடனை காண்கின்றோம். அவன் பிறப்பிலிருந்தே குருடனாயிருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை கண்டு சொல்லுகிறார், அவனுடைய கண்ணிலே சேற்றை பூசி, அந்த குருடனுடைய கண்ணிலே சேற்றை பூசி, நீ போய் ஒரு குளத்தை காண்பித்து அந்த குளத்திலே கழுவிக்கொள் என்று அனுப்புகிறார். அவன் போய்விட்டுகிறான். இயேசு கிறிஸ்துவை அவன் காணவில்லை. கதைத்தது மட்டும்தான், உரையாடியது மட்டும்தான். அவன் போய்விடுகிறான், குளத்தில் கழுவுகிறான். அவனுடைய கண்கள் அவனுக்கு குணமடைகின்றன, கண் பார்வை அவனுக்கு கிடைக்கிறது. பிறகு ஒரு சந்தர்ப்பத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை வந்து மீண்டும் சந்திக்கிறார். அப்பொழுது இவனுக்கு தெரியாது தன்னை குணப்படுத்தியது இவர்தான் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வந்து அவனோட கதைக்கும் பொழுது அவனுக்கு தெரியவில்லை இவர்தான் என் கண்களை குணப்படுத்தினார் என்று. பாருங்கள் 35வது வசனத்திலே, 9ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து சொல்லுகிறார், நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா? நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா? அப்பொழுது அவன் கேட்கிறான், ஆண்டவரே, நான் அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கும்படி அவர் யார்? நான் அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கும்படி நான் ஏன் அவரை விசுவாசிக்க வேண்டும்? அவர் யார்? அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். அப்பொழுது அவன் அறிந்து கொள்ளுகிறான் தன்னை குணமாக்கியது அவர்தான் என்று. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பணிந்து கொண்டு விசுவாசியாகிறான். நீர் யார் என்று அவன் கேள்வி கேட்டான். அவனுக்கும் பதில் கிடைத்தது, அவனுக்கு தீர்வும் வந்தது. அவன் விசுவாசித்தான், பணிந்து கொண்டான். இதே போல இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே கிறிஸ்தவர்களை கொல்ல வேண்டும் என்ற ஒருவன் புறப்பட்டு செல்லுகிறான் மிகுந்த வைராக்கியத்தோடு. ஒரு ஊரை நோக்கி போகின்றான். அந்த ஊரின் வாசலில் இருக்கும் பொழுது, அருகிலே இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு எதிர்படுகின்றார். ஒரு பெரும் வெளிச்சம், ஒரு பெரிய வெளிச்சத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு முன்பாக தோன்றுகின்றார். அவன் கீழே விழுகின்றான். அவன் கேட்கின்றான், ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவரே நீர் யார்? அன்று அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. அன்று அவனுடைய வாழ்க்கை மாறி அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்காக அனுப்பப்படுகிறவனாக, அப்போஸ்தலனாக மாறுகின்றான். அவன் தான் பவுல், சவுல் என்று அழைக்கப்பட்ட பவுல். ஆக 2 சந்தர்ப்பங்களில் நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து இயேசு யார் என்று அறிந்து கொண்டும் தங்கள் பிரச்சனை தீராதவர்களாக துக்கமுகமாய் போனார்கள், தங்கள் பாவங்களிலேயே இருந்து விட்டார்கள். இன்னும் 2 சந்தர்ப்பங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து விசுவாசித்து அவரை பணிந்து கொண்டு அவருக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்து இருக்கின்றார்கள். ஆக இன்று இயேசு எனக்கு எதற்கு தேவை? இன்று நான் உங்களுக்கு இயேசு யார் என்று சொல்ல போவதில்லை. இயேசு என்ன செய்தார் என்று நான் சொல்லிவிட்டேன். அவர் உலகத்தோற்று முதலாக இருந்தவர், ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர். நம்முடைய பாவங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக அந்த தண்டனை செலுத்துவதற்காக இந்த பூமிக்கு வந்தவர். என்னுடைய பாவத்தை, உங்களுடைய பாவத்தை சுமந்து சிலுவையில் எங்களுக்காக மரித்தவர். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தவர். இப்பொழுது பரலோகத்துக்கு போயிருக்கிறவர், மீண்டும் வரப்போகிறவர், இந்த பூமியின் மீது அரசாட்சி செய்ய போகிறவர். சொல்லிவிட்டேன். ஆனால் இது போதாது, இது போதாது.
நீங்கள் கேட்க வேண்டும் அந்த இயேசு கிறிஸ்துவிடம், ஆண்டவரே நீர் யார்? நீங்கள் உங்கள் உள்ளத்திலிருந்து கேட்க வேண்டும். கடைசியாக நீங்கள் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை சந்தித்தீர்கள்? கடைசியாக எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை கண்டீர்கள்? கடைசியாக எப்பொழுது இயேசு கிறிஸ்துவுடன் பேசினீர்கள்? கேட்க வேண்டும், ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவரை நீங்கள் சந்திக்க வேண்டும். ஆண்டவரை சந்திக்க நீங்கள் எங்கும் போக தேவையில்லை. நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து கொண்டே உங்கள் ஆழ் மனதிலிருந்து உண்மையான மனதுடனே ஆண்டவரே என்று கூப்பிடுங்கள், அவரை நீங்கள் கண்டு கொள்வீர்கள். உண்மையா என்னை தேடினீர்களானால் என்னை காண்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். நான் முதலில் சொன்ன 3 வார்த்தைகள் அதுதான். அதுக்கு முன்பதாக நான் அவரை அறிந்திருக்கவில்லை. எனக்கு 12 வயது இருக்கும் பொழுது நான் சொன்னேன், ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும். அவ்வளவு தான் நான் சொன்னேன். அந்த 12 வயதில் எனக்கு பாவம் என்றால் என்ன என்று தெரியாது. பெரிதான வேத அறிவு சுத்தமாகவே இல்லை. ஆனால் அன்றைய இயேசு கிறிஸ்துவை நான் சந்தித்த அந்த முதலாவது நாளிலே, ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னேன். அன்று அவர் என்னை சந்தித்தார், எனக்குள் வந்தார். அன்றையிலிருந்து இன்று வரை நான் அவருடனே தொடர்பில் இருக்கின்றேன். ஆகவே உங்களுக்கும் அந்த வாய்ப்பு இருக்கிறது. நீங்களும் அன்றைய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கலாம். அன்றைய இயேசு கிறிஸ்து உங்களையும் சந்திக்க வருவார். நீங்கள் உண்மையான மனதுடனே, ஆண்டவரே நீர் யார் என்று கேளுங்கள். ஆண்டவரே எனக்கு உண்மை காண்பியுங்கள் என்று கேளுங்கள். ஆண்டவரே நான் உம்மை பின்பற்ற விரும்புகிறேன், நீர் எனக்காக மரித்தீர் என்பதை நம்புகிறேன் என்று சொல்லுங்கள். நீர் எனக்காக மரித்தீர் என்பதை நான் நம்புகிறேன். எனக்கு இந்த பாவத்தோடு மறுமைக்குள் போக முடியாது. சிலர் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன், இந்த உலகத்தில் வாழ ஒருவேளை உணவு தராத ஆண்டவர் எனக்கு அடுத்த உலகத்தில் தேவையில்லை என்று சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் ஒருவேளை உணவு கொடுக்காத ஆண்டவர், பசியோடு வைத்திருக்கும் ஆண்டவர் எனக்கு அடுத்த உலகத்தில் தேவையில்லை என்று சொன்னதை கேட்டிருக்கிறேன். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் நான் காண்கிற ஒரு மனிதன் சொல்லுகிறான், என்னை அவர் கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று. காரணம் என்ன? இந்த வித்தியாசம் ஏன் இந்த வித்தியாசம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாத வரைக்கும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் சந்திக்காத வரைக்கும் நாம் இதை உணர்ந்து கொள்ளப் போவதில்லை. பரிசுத்த வேதாகமத்தில் யூதா புத்தகத்திலே 10வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியாது என்றபடியினாலேயே, ஒரு விஷயம் எங்களுக்கு கண்களுக்கு தெரியவில்லை என்பதினாலேயே அப்படி ஒன்று இல்லவே இல்லை என்று சொல்லிவிட முடியாது. அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது என்று சொல்லிவிட முடியாது. அதை அனுபவித்தவர்களுக்கு தெரியும் அது உண்மைதான் என்று. அதை அனுபவித்தவர்களுக்கு தெரியும் அது உண்மைதான் என்று. இந்த உலகத்தில் நாங்கள் எப்படி வேண்டுமென்றாலும் வாழ்ந்துவிட்டு போகலாம். ஆனால் இந்த உலகத்தை கடக்க வேண்டிய ஒரு நாள் வருகிறது. மரணம் என்பது நிச்சயம் என்பதை நான் புதிதாக உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இந்த மரணத்தை கடந்து மறுமைக்குள் போகும் நாளிலே இயேசு இல்லாமல் போக வேண்டாம். அருமையானவர்களே, இயேசு இல்லாமல் போக வேண்டாம் அந்த மறுமைக்குள். அது பயங்கரமானது. எரிகிற அக்கினி நிறைந்த உலகம் அது, இயேசு கிறிஸ்து இல்லாமல் நீங்கள் போனால். ஆக இயேசு எனக்கு எதற்கு தேவை? இயேசு எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தாரோ அதற்காக. பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். பாவிகளை காப்பாற்ற இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வந்தார். உங்கள் மீது ஆண்டவர் அன்பாயிருக்கிறதுனாலே, என் மீது ஆண்டவர் அன்பாயிருக்கிறதுனாலே, உங்களுடைய என்னுடைய அந்த பாவத்தின் தண்டனையைத்தான் அவர் அந்த சிலுவையிலே சுமந்தாரே தவிர அவர் செய்த குற்றத்துக்காக அல்ல. ஆகவே அவரிடத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவரை நீங்கள் இன்று சந்திக்க வேண்டும். அப்பொழுது நான் சொல்வது உண்மை என்பது உங்களுக்கு புரியும். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடிக்கொள்வோம். இருக்கும் இடத்திலே வேறு எதையும் யோசிக்காமல்
எங்களுடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்ப்போம். நாம் செய்த தவறுகள், நாம் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு ஞாபகம் வரும். எங்களில் எந்த தவறும் இல்லை என்று எங்களால் யாருக்கும் சொல்ல முடியாது. எங்களில் எந்த குற்றமும் பாவமும் இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அவர் என்று நாம் விசுவாசியாவிட்டால் எங்களுடைய பாவங்களிலே நாம் சாக வேண்டியதாக இருக்கும். அந்த பாவத்துக்குரிய தண்டனை எங்களை வந்து சேரும். ஆனால் இந்த கோட்டை கடக்கும் வரை நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த மரணக்கோட்டை தாண்டும் வரை நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவரே நீர் எனக்காகத்தானே மரித்தீர் என்று சொல்ல, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியுங்கள் என்று சொல்ல, ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன் என்று சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பு இது. எங்களுடைய மரணம் எப்பொழுது வரும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த நேரம் எனக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லுங்கள், இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை சந்தியுங்கள். உங்கள் மனதில் இருக்கிறது எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லிவிடுங்கள். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிட்டால், உண்மையாய் அவரை தேடினால் நீங்கள் அவரை கண்டு கொள்வீர்கள். அன்பான ஆண்டவரே, இந்த இனிய மாலை நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்கிறோம். இணையதளத்துக்கூடாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நீரே இரட்சகர் என்று நான் விசுவாசியாவிட்டால், நீரே ஆண்டவர் என்று நான் விசுவாசியாவிட்டால் என் பாவத்திலே நான் செத்துப்போவேன். ஆண்டவரே, என்னுடைய பாவத்தின் தண்டனை என்னை வந்து சேரும். ஆனால் நீர் என் மீது வைத்த அந்த அன்பினாலே என்னுடைய பாவத்தின் தண்டனையை நீர் ஏற்றுக்கொண்டீர் என்று ஆண்டவரே நீர் எனக்கு உமது வார்த்தை கூடாக சொல்லியிருக்கிறீர். அதுக்காக உமக்கு நன்றி சொல்கிறேன். என் மீது வைத்த உமது அன்புக்காக, எனக்காக உமது உயிரை கொடுக்கும் அளவுக்கு என் மீது வைத்த உமது அன்புக்காக ஆண்டவரை உமக்கு நன்றி சொல்கிறேன். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு வேற எங்குமே இல்லை ஆண்டவரே. அப்படிப்பட்ட அன்பை நீர் எனக்கு காண்பித்திருக்கப்படி நான் நன்றி சொல்கிறேன். இந்த நாளில் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரும் அந்த அன்பை ருசி பார்க்க வேண்டும், அந்த அன்பை உணர்ந்து கொள்ள வேண்டும். நீர் அவர்களை தொட வேண்டும், அவர்களை சந்திக்க வேண்டும். ஆண்டவரே, உம்மிடத்தில் வந்து அந்த துக்ககரமாய் திரும்பி போன அந்த வாலிபனை போல இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்ட அந்த பவுல் நான் என்ன செய்ய வேண்டும் என்றும் கேட்டான். ஆண்டவரே, அதே போல இங்கு இருக்கும் ஒவ்வொருவரும் உம்மிடத்தில் கேட்க வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும். ஆண்டவரே, நீர் அவருடைய வாழ்க்கையை எடுத்து பயன்படுத்துங்கள். உமது அன்பை காண்பியுங்கள். இந்த இம்மையை கடந்து மறுமைக்கு போகும் பொழுது உம்முடனே சந்தோஷமாய் அந்த பரலோக சந்தோஷத்துடனே பிரவேசிக்க செய்தருளுங்கள். எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கத்துக்களாக கொடுக்கிறோம். எங்களுக்காக மரித்து உயர்த்தி இன்று ஜீவித்து கொண்டிருக்கிற வரப்போகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்.